Example 5.40. Two Coast Guard stations are located 600 km apart at points A 0, 0 and B 0, 600. So, two guard stations வந்து 600 km டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஒன் ஏங்கிற பாயிண்ட் 0, 0 which means ஆரிஜினில் இருக்குது. செகண்ட் guard station 0, 600 அப்படிங்கிற பாயிண்டில் இருக்குது. A distress signal from a ship at P. P அப்படிங்கிற பாயிண்டில் ஒரு ஷிப் இருக்குது. அந்த ஷிப்பில் இருந்து ஒரு டிஸ்ட்ரெஸ் சிக்னல், ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் ஒரு சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி டிஸ்ட்ரெஸ் சிக்னல் வந்து பிங்கிற பாயிண்டில் ஷிப்பில் இருந்து வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இட் இஸ் ரிசீவ்ட் அட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் டைம்ஸ் பை டூ ஸ்டேஷன்ஸ் ஏ அண்ட் பிக்கு டிஃப்ரெண்ட் டைமில் அது ரீச் ஆகுது. It is determined that the ship is 200 km farther from station A than it's from station B. ஸோ அந்த பிங்கிற ஷிப்பு ஸ்டேஷன் ஏலேருந்து 200 கிலோமீட்டர் அதிகமாக டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸ்டேஷன் பியிலேருந்து அந்த ஷிப்புக்குள்ள டிஸ்டன்ஸ்க்கும் ஸ்டேஷன் ஏலேருந்து அந்த ஷிப்புக்குள்ள டிஸ்டன்ஸ்க்கும் 200 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வருது. டிட்டர்மைன் த ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. ஸோ இது ஹைப்பர்போலான்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டூ காஸ் ஸ்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஏங்கிற பாயிண்ட்டு 0, 0 ஆரிஜினில் ஒன்று இருக்குது. இன்னொன்று பிங்கிற பாயிண்ட்டு அது 0, 600. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் டூ காஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பாயிண்டில் இருக்குது அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டும் ஃபோக்கஸாக தான் இருக்கும். ஸோ ஃபோக்கஸோட மிட் பாயிண்ட்ஸ் தான் சென்டர். ரெண்டு ஃபோக்கஸ்க்கும் நடுவில் தான் சென்டர் இருக்கும். ஸோ சென்டருங்கிறது ஏபியோட மிட் பாயிண்ட். ஸோ சென்டர் is equal to midpoint of AB. Center is equal to midpoint of AB. AB ஓட midpoint என்ன? 0, 0, 0, 300. ஸோ இந்த ரெண்டுக்கும் midpoint வந்து 0, 300 தானே இருக்கும். 0, 0க்கும் 0, 600க்கும் midpoint 0, 300 தானே இருக்கும். ஸோ 0, 300. ஸோ இதுதான் சென்டர் C. ஸோ அப்போ ஹைப்பர்போலா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஹைப்பர்போலா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பி அப்படிங்கிற பாயிண்டில் ஷிப் இருக்குது. அந்த ஷிப்புக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஷிப்புக்குள்ள டிஸ்டன்ஸ் பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஷிப்புக்குள்ள டிஸ்டன்ஸை விட 200 அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏலேருந்து தான் ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஸோ அந்த பிங்கிற பாயிண்ட்டை நான் இந்த பிளேஸில் எடுத்துக்கிறேன். ஏலேருந்து தூரமாக எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்டில் தான் ஷிப் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ், ஸோ பிங்கிற பாயிண்ட் வந்து இங்கே தான் எடுத்திருக்கோம். ஏலேருந்து அதிகமாக உள்ள டிஸ்டன்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஏபி பிபிங்கிறது ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ ஹைப்பர்போலாவில் நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். அது என்ன? ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a. Absolute value of focal distance is equal to 2a, that is modulus of s dash p minus sp is equal to 2a. ஸோ இங்கே s dash p அப்படிங்கிறது AP, அதிகமான டிஸ்டன்ஸ் AP தானே. ஸோ மாடுலஸ் ஆஃப் AP மைனஸ் BP is equal to 2a. AP டிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. ஷிப் வந்து ஏலேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் பியிலேருந்து உள்ள டிஸ்டன்ஸை விட 200 அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் வந்து 200 அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ இந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் 200 இஸ் ஈக்குவல் டு 2a. தேர்ஃபோர் இதிலேருந்து 2a இஸ் ஈக்குவல் டு 200 அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 100 வந்துடும். ஸோ a வேல்யூ எனக்கு 100 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ இருந்துச்சுன்னா நான் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சென்டர் பாயிண்ட் நமக்கு தெரியும். இதான் சென்டர் H, K. ஸோ தேர்ஃபோர் சென்டர் H, K இஸ் ஈக்குவல் டு 0, 300. ஸோ சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். பி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏஇ வேல்யூ வேணும். ஏஇ அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபோக்கஸ் எடுத்துக்கலாமா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபோக்கஸ் நமக்கு தெரியும். இது வந்து ஒரு ஃபோக்கஸ், இது அனதர் ஃபோக்கஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது 600. இங்கே
0 to 600 distance 600. நமக்கு என்ன தெரியும்? distance between center to focusங்கிறது AE. distance between center to focus நம்ம AE அப்படின்னு denote பண்ணுவோம். So 2 times AE is equal to 600. So நமக்கு என்ன இருக்கு? 2 times of AE is equal to 600. So இதிலிருந்து AE is equal to என்னன்னு எழுதிக்கலாமா? AE is equal to 2 right hand side வந்தால் divided by வரும். So 300. AE is equal to 300. A வேல்யூ இருக்குது, AE வேல்யூ இருக்குது. இது ஒரு ஹைப்பர்போலா. ஸோ ஹைப்பர்போலாவில் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1. இது எலிப்ஸாக இருந்துச்சுன்னா 1 மைனஸ் இ ஸ்கொயர் போடுவோம். இது ஹைப்பர்போலா. ஸோ இ ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் உள்ளே மல்டிபிள் பண்ணியிருக்கேன். So which is equal to இது AE the whole square எழுதிக்கலாம் minus A square is equal to AE value 300. So 300 square minus A value 100 square which is equal to 300 square na 90,000 minus 100 square na 10,000. 90,000 minus 10,000 is equal to 80,000 B square. ஸோ நமக்கு பி ஸ்கொயர் வேல்யூ இருந்தாலும் போதும், ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் நாம் ஃபார்ம் பண்ணிடலாம். ஹென்ஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா நாம் ஃபார்ம் பண்ணிடலாம். நமக்கு அதானே வேணும். ஏன்னா ஏ ஸ்கொயர் வேல்யூ பி ஸ்கொயர் வேல்யூ இருக்கா? ஹென்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. ஒரு ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த ஹைப்பர்போலா எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கா, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதோட ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு தான் பேரலாக இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறதுனால இதோட ஃபார்முலா வந்து ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னு வரும். பட் சென்டர் வந்து இஸ் நாட் அட் ஆரிஜின், ஆரிஜினில் கிடையாது, ஹச்கமா கே அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இருக்குது அப்படின்னா. ஸோ சென்டர் ஹச்கமா கேங்கிற ஒரு பாயிண்டில் இருக்குது. அந்த ஹச்கமா கேங்கிற பாயிண்ட்டும் நாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா என்ன அப்படின்னு பாருங்கள். ஹியர் சென்டர் நாம் அந்த ஈக்குவேஷன் ஃபார்மெட் எழுதிக்குவோம். y minus k the whole square by a square minus x minus h the whole square by b square is equal to 1. ஸோ இதான் இந்த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் ஃபார்மெட். ஸோ இந்த ஃபார்மெட்டில் நான் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஹியர் ஹச்கமா கே, சென்டர் ஹச்கமா கே இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோம் 0,300 அண்ட் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர்னால் 10,000. பி ஸ்கொயர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 80,000. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒய் மைனஸ் கே வேல்யூ 300, ஒய் மைனஸ் 300 த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னா 10,000 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் பை 80,000 is equal to 1. Therefore the equation of hyperbola is y minus 300 the whole square by 10,000 minus x square, x minus 0 the whole square, x square ஒன்று தானே, x square by 80,000 is equal to 1. இதுதான் equation of hyperbola.